சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. செல்லக்கனி யோசிச்சிட்டே இருக்காங்க. அண்ணனுக்கு சுத்தமாக பரணி வெளிநாடு போகிறது பிடிக்கல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பரணியே அவங்களுக்கு தெரியாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெளிநாட்டுக்கு போகணுன்னா அந்த புக்கு இருந்தால் தானே சரின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம செல்லக்கனி எங்கே வைக்கிறாங்கன்னு கபோர்டில் வச்சு லாக்கரில் மூடி சாவியை ஒரு இடத்துல வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே யாரும் பார்க்குறாங்களான்னு பரணி யதார்த்தமாக திரும்பி பார்க்குறப்ப யாரும் பார்க்கல. செல்லக்கனி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அங்கே தான் இருக்கா, எப்படி இருந்தாலும் நம்ம அதை எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி செல்லக்கனி யோசிச்சுட்டு இருக்காங்க. சண்முகம் அந்த மரத்துக்கிட்ட நின்று பேசுகிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலம்மா. பரணி தான் இந்த குடும்பத்துக்கு ஆணி வேறே. அவள் இங்கே இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். எனக்கு புரிஞ்சிக்க முடியல. அவள் ஏன் ஒரு பக்கம் இந்த பக்கமும் நடந்துக்கிறா, பாசமாகவும் இருக்கா. ஆனால் வெளிநாட்டுக்கு போய் 4 வருஷம் கழித்து தான் திரும்பி வருவேங்கிறா. என்னால் அவளை பிரிஞ்சு எப்படி இருக்க முடியும்? 4 வருஷம் இப்படிங்கிறதுக்குள்ளே ஓடிடுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவள் இல்லாத வாழ்க்கையில் தினம் தினங்கிறது என்னால் கடக்க முடியாதே அப்படின்னு சொல்லி மரத்துக்கிட்ட ரொம்ப ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அந்த புக்கை எடுக்கலான்னு சொல்லிட்டு பரணி இல்லாத சந்தர்ப்பத்தில் ரூம்குள்ளே போயிட்டு கபோர்டை திறக்கிறாங்க. திறந்து சாவி எடுத்து அப்படியே அந்த புக்கை எடுத்துகிட்டு திருப்பியும் அங்கேருந்து வேக வேகமாக வந்துடுறாங்க. நம்ம செல்லக்கனி இந்த புக்கு இருந்தால் மட்டும்தான் வெளிநாட்டுக்கு போவா. நிச்சயம் அதுபடியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பரணி மாட்டுக்கும் யதார்த்தமாக ரூம்குள்ளே வராங்க. என்னது ரூமே கலைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சண்முகமும் அங்கே தான் இருக்காங்க. என்னடா ரூம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் தெரில, நான் இப்போ தான் வந்தேன், எனக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்குது, நான் போய் அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு சண்முகம் மாட்டுக்கும் அங்கேருந்து போகிறாங்க. எதுக்கு சண்முகம் இங்கே வந்தான் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. செல்லக்கனி மாட்டுக்கும் அந்த விஷயத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்க. இது யாருக்கும் தெரியல. பரணி வெளிநாட்டுக்கு போகிறதுனால எல்லாரும் ஆசை தீர பரணிக்கு ஒவ்வொரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம பரணிக்காக செயின் வாங்கி தரலான்னு முத்துப்பாண்டி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எசகி நீ என்ன வாங்கி தரலான் இருக்க? தெரியலையே, பரணிக்கு ஒரு நல்ல புடவையாக வாங்கி தரலான் இருக்கேங்கிற மாதிரி சொன்னேன். அப்பா நீங்கப்பா என் மருமகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருளை வாங்கணும், அது என்ன பொருளாக இருக்கும் தான் யோசிச்சுட்ருக்கேன். சரி நான் வேணா ஐடியா கொடுக்கட்டா? இல்லைப்பா நானாக வாங்கி தரேங்கிற மாதிரி எல்லாரும் அடுத்த நாள் காலையில் கடைக்கு போகலான் இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒவ்வொரு கிஃப்டாக வாங்கிட்டு நம்ம பரணிக்கு கொடுக்குறாங்க. இந்தா பரணி, நான் உனக்காக புடவை வாங்கிட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. வீடியோ கலகலப்பாக இருக்குது. சண்முகம் என்னடா நீ எதுவும் எனக்கு வாங்கிட்டு தரலையா? நீ வெளிநாடுக்கு முதல்ல போவியான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னமும் என்னடா இப்படி கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருக்க? நான் போனால் நீ என்னடா செய்வ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நிச்சயம் நீ போக மாட்ட பரணி, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சரிப்போ நான் உன்கிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரணி மாட்டுக்கும் அவங்க கொடுக்குற கிஃப்டெல்லாம் வாங்குறாங்க. முத்துப்பாண்டி செயின் கொடுக்குறாங்க. திருப்பியுமா போன வாட்டி தான் கொலுசு வாங்கி கொடுத்தேன், இந்த வாட்டி செயினா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களோட ஞாபகம் எனக்கு எப்போதும் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன பாரு நீ இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ படித்து முடிச்சுட்டு திருப்பி இங்கே தானே வரப்போகிற அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி மாமா நான் இங்கே தான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு எதார்த்தமாக போகிறாங்க. நீ எப்படி இருந்தாலும் போக மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு மூச்சுக்கு 300 வார்த்தை நம்ம சண்முகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யதார்த்தமாக கபோர்டு திறந்து பார்த்தா அந்த இடத்துல புக்கை காணும். தேடி தேடி பார்க்குறாங்க. இல்லைடா நான் எதுவும் எடுக்கவே இல்லைங்கிற மாதிரி தான் சண்முகம் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க. நேற்று நீ தானே இங்கே வந்த? ஏய் நான் யதார்த்தமாக இங்கே வந்தேன், நான்லாம் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா நீங்களே பாருங்கள் மாமா, நான் வெளிநாடுக்கு போகிறேன்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டுட்டு எனக்காக எல்லாம் வாங்கிட்டு கொடுத்தீங்க. ஆனால் உங்கள் பையன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான்? இவ்வளோ நேரம் நான் போகமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான்ல. ஆமாம் அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு மாமா. என்னம்மா அவன் என்ன செஞ்சான்னு சொல்லுமா, நான் என்ன ஏதுன்னு கேட்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே, புக் எடுத்து வச்சுருக்கான் மாமா, இதனால தான் கான்ஃபிடென்ட்டாக அவன் மாட்டுக்கு சொல்லிகிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே, என்னடா இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சுருக்கியா? சத்தியமாக நான் எதுவுமே பண்ணலைங்கிற மாதிரி சொன்னோன்னே, செல்லங்கனி தான் அந்த புக்கை எடுத்து வச்சிட்ருக்காங்க. இருப்பினும் அந்த புக்கு காணுங்கிறனால நீ ஆரம்பத்துலேருந்து நான் போகமாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்க, அதனால் நீ தான் எடுத்திருப்ப, எனக்கு ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு நம்ம சண்முகம் மேலே பழி போட்டு பேசுகிறாங்க. என்ன நீ நம்பவே மாட்டியா? நிச்சயம் உனக்கு தேவைன்னா நீ அதுக்காக என்ன வேணான்னு செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் நம்பவே மாட்டேங்கிற மாதிரி
அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பரணி. சரி உண்மை ஒரு நாள் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறப்ப சண்முகம் மட்டும் கோச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் நான் தான் மதனி வந்து நான் எடுத்தேன் அப்படின்னு அன்னிக்கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது யதார்த்தமாக கேட்குறாங்க வீராலேருந்து. என்னடி ஏதோ ஒரு மாதிரியா இருக்க? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாராவது வந்து எடுத்திருக்கட்டும், முக்கியமாக நீ எடுத்திருந்தேன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு நான் உன்னை பிச்சு பிடுவோம் பிச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே, அச்சச்சோ சொன்னால் தானே தெரியும், இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல வேணாம் அமைதியாக இருந்துடலான்னு செல்லக்கனி மாட்டுக்கும் அமைதியாக இருக்காங்க. பார்த்தீங்களா மாமா சண்முகம் செய்கிற வேலையெல்லாம் எனக்கு ஜீர்ணிக்கவே முடியல, இப்படி எல்லாமா செய்வாங்கங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அச்சச்சோ நம்ம மாட்டுக்கு எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கோம். ஆனால் அண்ணனுக்கு தானே வந்து இது அவப்பேராக வந்து நிற்கிது, அண்ணனுக்காவையாவது நம்ம சொல்லணும், முதல்ல அண்ணன்கிட்ட சொல்லுவோன்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட வந்து பேச வராங்க. அண்ணன் நான் தானே அந்த புக்கு எடுத்தேன், இனிதான் எடுத்தியா? ஏன் எடுத்தேன்? உன் கஷ்டத்தை பற்றி யாரும் புரிஞ்சுக்கல, எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் எடுத்தேன். நான் பரணிக்கிட்ட கொடுக்கணுமா வேணாமா? வேணாம் வேணாம், நானே எடுத்ததாக இருக்கட்டும், நானே வந்து கொண்டு போய் கொடுக்குறேன். அண்ணன் ஏண்ணே நீ எது எடுத்து கொண்டு போய் கொடுக்குற? அப்புறம் உன் மேலே திட்டமாட்டாங்களா? பரவாயில்லம்மா, இது ஒன்றும் புதுசு இல்லை, நீ யார்கிட்டையும் வந்து திட்டு வாங்க வேணாங்கிற மாதிரி சொல்கிறப்ப இதை வந்து எசக்கி வந்து கேட்டுட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.